கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அது குறித்து தொலைபேசி மூலம் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், சொல்லுங்க, வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசனம் எப்போது நடைபெற்றது? அது பற்றிய முழு தகவல்களையும் சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை இருக்குது. இந்த சத்திய ஞான சபையில ஜோதி தரிசனம் சிறப்பாக நடைபெறது வழக்கம். இந்த வருஷம் 146வது வருஷமா இந்த ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. அதாவது இந்த சத்திய ஞான சபையில தான் வள்ளலார் ஜோதியாக மறைந்தார்ன்றதுதான் ஐதீகம். இதன் காரணமாக தான் இங்க இந்த ஜோதி தரிசனம் காட்டப்படுது. அதாவது இந்த சத்திய ஞான சபை உள்ளார இருக்கிற அந்த ஜோதி தரிசனம் காட்டப்படும் ஏரியில பாத்தீங்கன்னா மொத்தமா 6 திரைகள் இருக்கும். அதான் மொத்தமா 7 திரை. அதுல 6 திரைகள் தான் எப்போதும் நீக்கி காட்டுவாங்க. ஆனா இன்று சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 திரைகளை நீக்கி காட்டுறதுதான் சிறப்பு. அதுல கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரைன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 திரைகள் இருக்கு. இந்த 7 திரைகளையும் நீக்கி இன்று காலை 6 மணிக்கு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. இது அதே போல இன்று காலையிலிருந்து நாளை காலை 6 மணி வரைக்கும் மொத்தம் நம்ம பார்த்தோம்னா இங்க மொத்தம் ஒரு 6 டைமும் இந்த ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. இந்த 7 முறையுமே பார்த்தோம்னா இங்க 7 திரைகளை காட்டுறாங்க. இதன் காரணமா பார்த்தோம்னா தமிழகம் முழுவதிலும் ஏராளமான பக்தர்கள் வடலூர்ல குவிந்திருக்கிறாங்க. இதே போல பாத்தீங்கன்னா இன்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூருடன் வைக்கப்பட்டதுடன் மது மற்றும் மாமிச கடைகள் மூடுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. இதே போல இந்த தைப்பூசத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அதாவது நாளை காலையில் 6 மணி வரைக்கும் தரிசனம் நடைபெற காரணத்தினால லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்ற காரணத்தினால ஏராளமான போலீசார் இந்த சத்தியஞான சபையில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசனம் 146வது ஆண்டாக வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 6 மணிக்கு இந்த ஜோதி தரிசனமானது காணப்பட்டது. இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்டோம்.